அதாவது இந்த விஜய் சங்கீதா விவகாரம் கொடுத்து நான் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ம். அதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் கூட. ஏன்னா, அவங்க 2 பேரும் பிரியிறாங்க. வழக்கு கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இது வந்து ஒரு செய்தி. ம், ம், விஜய் வந்து ஒரு முன்னணி நடிகர் என்கிற அடிப்படையில் இது மக்களிடம் ம், செல்ல வேண்டிய செய்தி தான். அது போயிடுச்சு. அதோட ஊடகங்கள் நகர்ந்துடணும். ம், ஆனால் என்னன்னா, இந்த விஷயத்தை வச்சுட்டு இங்கே இருக்கிற ஊடகங்களும் ம், பல்வேறு யூடியூப் சேனல்களும் ம். அதை பெரிய அளவில் அதை வந்து ஒரு ப்ரபகண்டா பண்ணுறாங்க. அதில் பல செய்திகள் பார்த்தீங்கன்னா அவதூறான இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அப்பட்டமான பொய்யா இருக்குது. ம், அப்படி ஒரு பொய் தான் விஜயும் சங்கீதாவும் சேர போகிறாங்க, இவங்களுக்குள்ள சமரசம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து எனக்கு தெரிந்து ம், 100 விழுக்காடு பொய்யான செய்தி. ம், ம். நம்ம வந்து விஜய் தரப்புக்கோட நம்ம சில சோர்ஸ்லாம் நமக்கு இருக்குது, அவங்களோட நெருக்கமான சோர்ஸ்லாம் நமக்கு இருக்குது. நான் அவர்களோடு பேசிய வகையில் இது வந்து ஒரு அப்பட்டமான பொய். பொய். அதில் மாற்றமே இல்லை.